அதுக்கப்புறம் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்த பக்கம் தொல்லைகளும் இருக்குது. புரிஞ்சுதா? இதெல்லாம் இருந்தாச்சா இந்த வாழ்க்கைங்கிறது ஒன்று அமையுது. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இருக்காங்க அனசீசியாவில், எல்லாம் போயிட்டு இருக்காங்க டடான அனசீசியாவில் பெரிய வரலாம். ஒரு இன்பம் மட்டும் வாழ்க்கையே கிடையாது, அதுக்கு பக்கத்தில் துன்பம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் ஒரு ரூபா நாணயம். குருச்சரணம் பார்க்கின்ற இந்த உலக மக்கள், அறிவான செல்வங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வளமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாழ்க்கைன்னா என்ன? இங்கே பார்க்க ஒரு ரூபா நாணயம். இந்த நாணயம் தான் இப்போ இந்த ஒரு ரூபா நாணயம் இருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு பக்கம் இருக்குது, பின்னால் ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னா உங்கள் முன்னால் இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? இன்பம்னு இருக்கலாம். பின்னால் கொஞ்சம் இல்லை இன்னல்னு இருக்கலாம். என்னன்னா துன்பம். அதாவது இன்பம் துன்பம் அது இல்லாமல் வாழ்க்கை அமையவே முடியாது. நாங்கள் இன்பமாகவே இருக்கிறோம், சான்ஸே இல்லை. தேனியை கொண்டாந்து சேகரித்து பண்ணி கொடுக்குற, எல்லா மலர்லேருந்து கொடுக்குற தேனீக்கள் கூட ரொம்ப கஷ்டப்படத்தான் தேனியை சேர்க்குது இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நான் ஜாலியாக அப்படி செய்ய முடியாது, நிச்சயமாக செய்ய முடியாது. அதனால் இன்பம் துன்பம் அப்படின்ற காரணம் இதில் இந்த நடுவில் இந்த இருக்கு இல்லையா, இந்த பாகம், இதை சரி சமமாக நினைக்கிறவங்க தான் இந்த மக்கள். நடுவில் இருக்கிறது ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது நினைக்கிறது தான் மக்கள். ஒன்று தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கத்தான் செய்யும். இப்போ எல்லோரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு யாரையாவது சொன்னீங்கன்னா அவங்க சாப்பாடே அங்கே சாப்பிட்டுக்க மாட்டாங்க. கண்ணாபின்ன சாப்பாடு இருக்காது. எக்ஸசைஸ் கங்கா புக்கா எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கங்கா புக்கா எக்ஸசைஸ் பண்ணணும் டு மெயின்டைன் த பாடி இல்லையா? நினச்சது சாப்பிட முடியாது. அதை விட கொடுமை நினச்ச இடத்துக்கு போக முடியாது இல்லையா? நம்ம சாதாரணமாக போய் எல்லா ஹோட்டல்லையும் உட்காந்து டங்கான்னு சாப்பிட்றலாம். பட் அவங்களால போக முடியுமா? ஸோ த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பப்ளிக் கூடிரும். இந்த மாதிரி இருக்கும். பெரியவர்களாக இருக்கல, அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஆனால் ஃபேம் இருக்குது இந்த பக்கம். நான் ஒரு பக்கம் சொல்கிறேன், நல்லா பேர் இருக்குது, ஃபேம் இருக்குது, அதுக்கப்புறம் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்த பக்கம் தொல்லைகளும் இருக்குது. புரிஞ்சுதா? நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா இப்போ நான் அப்படி பேசுறது சாதாரணமாக பேச முடியாது. இது பேசுறது நான் ஒரு இன்பமாக நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் என்ன இருக்குது? படிக்கணும், நிறையா படிக்கணும், ராவம்பாங்களும் படிக்கணும். அதுலேருந்து சாராம்சம் எடுக்கணும். உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறது நான் அதை நான் முடிவு பண்ணணும். புரிஞ்சிச்சா? இலக்கை நிர்ணயம் பண்ணணும். கொஞ்சம் முடிவை பற்றி நான் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கைங்கிறது ஒன்று அமையுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சும்மா அப்படி ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. ஜெயிப்புக்கு பின்னால் பல தொல்லைகளை மீட் பண்ணாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது. ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கைங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இந்த துன்பம் கண்ணில் தெரியுமா, இந்த இன்பம் மட்டும் தெரியுமான்னா நமக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் தெரியும். ஒன்று கஷ்டப்படுறது மட்டும்தான் புரியும். இல்லை அதில் வர முடிவுகளை நம்ம ஆராய்ச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படமே எடுக்காங்களா, நடிப்பாங்க, லப்ப நடிப்பாங்க. அதை மக்களில் அதை நீங்கள் பெருசு பண்ணி ஆகணும். அது அவங்களுக்கு புரியாது. அப்போ அவங்களுக்கு தெரியாது முடிவு என்னங்கிறது தெரியாது. இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற டென்ஷன்லேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க அட்ரினல் கூடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் படம் வெளியில் வர்றப்ப டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி தான் எந்த வேலையும் செய்யலாம். இப்போ டாக்டர்ஸுமே ஒரு ஆப்ரேஷனும் பண்ணுறோம், பண்ணி அவனுடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் நல்லா இருக்கிற வரைக்கும் இல்லை, அதை வரைக்கும் என்ன அவங்க தொழில். ஏன்னா எந்த நேரமும் என்ன வேணுமா நடக்கலாம் இல்லை. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இருக்காங்க அனசீசியாவில், எல்லாம் போயிட்டு இருக்காங்க டடான அனசீசியாவில் பெரிய வரலாம். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ரெண்டு பக்கமும் இருக்க ரெண்டு நாணயங்கள் எதை காட்டுன்னா, ஒன்று வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வர்ற அடுத்த பிரச்சனைகள் பின்னால். இந்த ரெண்டையும் சரிசமமாக நினச்சி அதனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஸ்மூத்து. புரிஞ்சாக்கணுங்களா? அதனால் எல்லாம் நினைவு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு இன்பம் மட்டும் வாழ்க்கையே கிடையாது, அதுக்கு பக்கத்தில் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். இதுதான் ஒரு ரூபா நாணயம். இந்த நாணயத்தை மறக்காதீங்க. இதில் ரெண்டு பக்கம் இருக்குது, நடுவில் இருக்கிறது போல வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.